Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சருடைய லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான நெசசரி கண்டென்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க, எக்ஸாம் நல்லா பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பேசியன் பிலீஃப் நெட்வொர்க்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन யூனிட் 5ல ஏஐல. ஓகேங்களா? பேசியன் பிலீஃப் நெட்வொர்க் அப்படினாலே ஒரு டயகிராம் அப்படின்னு தெரியும் நமக்கு. சோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஃபரண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அமாங் ரேண்டம் வேரியபிள்ஸ் இன் a particular செட். ஒரு செட் இருக்கு, ஒரு செட்டுக்குள்ள வந்து எனக்கு நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. அதுல ஒரு சர்டன் ரேண்டம் வேரியபிள்ஸ், தோராயமா ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு நான் ப்ராபபிலிட்டியில மென்ஷன் பண்ண போறேன். அதை தான் நான் என்னன்னு சொல்ல போறேன், கிராஃபிக்கலா நான் டயகிராமேட்டிக்ல காட்ட போறேன். இதை தான் நான் பேசியன் பிலீஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றேன். ஸோ பேசியன் பிலீஃப் நெட்வொர்க்ன்றது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரு செட்டுக்குள்ள இருக்க ரேண்டம் வேரியபிள்ஸை எடுத்துக்கும், அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டும். இதை வந்து இது இஸ் அ கிளாசிஃபையர் வித் நோ டிபெண்டன்சி ஆன் ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்ல எந்த ஒரு டிபெண்டன்சி இருக்காது. தன்னிச்சையா அதுக்கு என்ன வேணுமோ அந்த கிளாசிஃபையர் யூஸ் பண்ணி இது பண்ணும். ஓகேவா? இட் இஸ் த கண்டிஷனல் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ட்டா ஒவ்வொரு வேரியபிளும் தனித்துவமா செயல்பட்டு அதுல எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் காட்ட போறேன். ஓகே, நான் இதை என்ன பண்ண போறேன், டிஃபரண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன், அதோடைய ரிலேஷன்ஷிப்பை நான் காட்ட போறேன். அப்போ அங்க யூஸ் பண்றது ஜாயின் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ பேசியன் பிலீஃப் நெட்வொர்க்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஜாயின் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு அலாரம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்க்லரி அப்படின்றது ஒரு அன்வான்டட் ஏதோ ஒரு சிக்னல்ஸ் ஏதோ நம்ம பாக்குறது, ஃபயர், இது ரெண்டும் வந்துச்சு அப்படின்னா அலாரம் வந்து அடிக்கணும். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட், இந்த வந்து சைல்டு. இப்போ அலாரம் அடிக்கணும். அலாரம் வந்து அடிச்சிச்சு அப்படின்னா P1க்கு கால் பண்ணணும், P2க்கு கால் பண்ணணும். Bல இருந்து அதாவது பல்கரி மூலமா அலாரம் அடிச்சா P1க்கும், ஃபயர்ல இருந்து அலாரம் அடிச்சா வந்து P2க்கும் நான் கால் பண்ணணும். ஓகே, இதுதான் எனக்கான கண்டிஷன். இந்த எபோவ் டயகிராம் we have the alarm A வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. GFGன்ற ஒரு பர்சன், யாரோ ஒரு பர்சன், ராம் யாரோ எடுத்துக்கலாம், ஒரு பர்சன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. அது ரிங் ஆகணும் எப்ப அப்படின்னா B and F, அதாவது பல்கரியும் ஃபயரும் அக்கர் ஆகிறப்ப எனக்கு அந்த அலாரம் வந்து ரிங் ஆகணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு, அலாரம் நோடுக்கு பேரண்ட் நோடு. ஓகேவா? அலாரம் யாருக்கு பேரண்ட் நோடு, P1 கால்ஸ்க்கும் P2 கால்ஸ்க்கும். இவங்க யாருக்கு கால் பண்ணுவாங்க, பல்கரி வந்து அலாரம் மூலியமா அலாரம் அடிச்சா P1க்கு கால் போகும், ஃபயர் மூலியமா அலாரம் அடிச்சா P2க்கு கால் வரும். ஓகேவா? அப்பான் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பல்கரி அண்ட் ஃபயர் P1 and P2 கால்ஸ் பர்சன். இது மட்டும் இல்லாம கரெக்டா பல்கரிக்கும் P1ம் ஃபயருக்கு P2ம் கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். சம்டைம்ஸ் வந்து இதுல ஒரு டிராபேக் இருக்கு. P1 வந்து எந்த ஒரு, அதாவது பல்கரி நடக்குது, அப்ப நான் நடக்கிறப்ப என்ன பண்றேன் அப்படின்னா கால் பண்ண P1 வந்து மறந்துட்டாங்க. அதே மாதிரி P2 சம்டைம்ஸ் மறந்துடலாம். இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படுறப்ப இந்த பேசியன் பிலீஃப் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப क्वेश्चन ஒன்னு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் P1 is true. P1 வந்து ட்ரூ இருக்கு, P2 is true when the alarm A is rung but no bulgari and fire are occurred. P1ம் ட்ரூ தான், P2ம் ட்ரூ தான். பட் வந்து என்ன ஆகல அப்படின்னா அலாரம் வந்து அடிக்குது, ஆனா எந்த ஒரு Bஓ Fஓ நடக்கல. அதாவது பல்கரி ஏதோ ஒரு அன்வான்டட் திங்ஸோ ஃபயரோ ஏற்படல. பட் P1ம் P2ம் எனக்கு ட்ரூவா இருக்கு. அது எப்படி அப்படின்றது தான் இங்க கொடுக்க போறேன். சோ இங்க நான் என்ன பண்ண போறேன், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ரெண்டு, அதாவது ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு நான் வந்து ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ ப்ராபபிலிட்டி ஆஃப், நான் என்னெல்லாம் இங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, P1 கொடுத்திருக்காங்க, அது ட்ரூ, சோ நான் P1 எடுத்துக்கிறேன். அடுத்து P2 கொடுத்திருக்காங்க, அது ட்ரூ, நான் P2 எடுத்துக்கிறேன். தென் அலாரமும் அடிக்குது, சோ A எடுத்துக்கிறேன். சோ நான் நோ பல்கரி அப்படின்னா நோனா நாட்னு அர்த்தம். எனக்கு இந்த சிம்பிள் போடுதுன்னு சொல்லிடும், நாட் B நாட் F. ஓகேவா? அதெல்லாம் நான் ப்ராபபிலிட்டிக்கு எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்மளா போடுறதா இருந்தாலும் நீங்களா போடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், பர்கரி Bக்கு வந்து நான் ப்ராபபிலிட்டி எடுத்துக்கணும். ட்ரூவா இருந்துச்சுன்னா 0.01, அதுவே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா 0.999. ஓகேவா? அதுவே ஃபயருக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா 0.002, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா 0.998. இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அலாரம்க்கு பார்க்குறேன். பல்கரி அலாரம் ஒன்று இருக்கு, ஃபயர் அலாரம் ஒன்று இருக்கு. ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ அலாரம் வந்து ட்ரூவா இருந்துச்சு, அதாவது ட்ரூவா இருந்தா அடிக்கிறப்ப என்ன வேல்யூஸ்லாம் இருக்கு, ஃபால்ஸா இருக்கப்ப என்ன வேல்யூஸ்லாம் இருக்கு. இதே மாதிரி வந்து பர்சன் 1க்கும் பர்சன் 2க்கும் ட்ரூ ஃபால்ஸ் அலாரம் வந்து அடிக்கிறப்ப ட்ரூவா இருந்தா என்ன, ஃபால்ஸா இருந்தா நம்ம வந்து ஒரு டேபிள் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு யார் யார் ட்ரூவாக இருக்காங்க, P1 P2 A ட்ரூவாக இருக்காங்க, Bயும் Fம் வந்து ஃபால்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அலாரம் அடிக்க சொல்ல போகிறேன். அப்போ ஜஸ்ட் ஃபார்முலா நமக்கு எப்படி போடணும் அப்படின்னா P1 வந்து ட்ரூ, எங்கே ட்ரூ அலாரம் அடிக்கும். ஓகேவா? P2 வந்து ட்ரூ, அப்போனா என்ன பண்ணும், P2 வந்து யார் வந்து கால் பண்ணியிருப்பா, A கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ P2/A. ஓகேவா? அடுத்த அலாரம் A அப்படின்னா அலாரம் A வந்து எப்போ அடிக்குது அப்படின்னா நாட் B நாட் F இருக்கப்ப அடிக்குது. ஸோ A டிவைடட் பை நாட் A நாட் B. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன மல்டிபிள் பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிறது நெக்ஸ்ட் நாட் B நாட் A. ஸோ நாட் B நாட் Fயும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கான ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாக்ஸ்லேருந்து எடுத்து டைரெக்டாக போட போறேன். பாக்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா P1 of A அப்படின்னு நான் எடுத்துக்க போறேன். P1 of A அப்படின்றப்ப எனக்கு எங்க இருக்கு, P1 of இந்த Aன்றது தான் இந்த பாக்ஸோடது. இந்த P1ல Aவை பார்க்கணும். P1ல A எனக்கு எங்க ட்ரூவா இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். ஸோ 0.95. ஸோ 0.95 இங்கே எடுத்துக்கிட்டேன். அடுத்து P2 of A. அப்போ பர்சன் 2ல நான் Aக்கு எடுத்துக்கணும். பர்சன் 2ல Aக்கு நான் ட்ரூல எடுத்துக்கணும். ஸோ 0.80. ஸோ நான் 0.80 நான் எடுத்துக்கிறேன். அடுத்து P of A டிவைடட் பை நாட் B நாட் இதில் இருந்தப்ப எனக்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, பர்சன் ஏல நாட் ஏல இங்கே பாருங்க பல்கரியும் ஃபால்ஸில் இருக்கணும், ஃபயரும் ஃபால்ஸில் இருக்கணும். எங்கே அலாரமில். ஸோ A டிவைடட் பை இந்த அதாவது பார்க் டிவிஷனுக்கு மேலே இருக்கிறத நம்ம இந்த பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸோட நேம்லையும் பார்க்கணும். டிவிஷனுக்கு கீழே இருக்கிறத அங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸில் பார்க்கணும். ஸோ நாட் B நாட் F. ஓகேவா? A டிவைடட் பை நாட் B நாட் Fன்றது தான் எனக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, இதோட ப்ராபபிலிட்டி தான் நான் செக் பண்ண போகிறேன். நாட் B ஏக்குள்ள எடுத்துக்கிறேன். நாட் Bனா ஃபால்ஸ், நாட் Fனா ஃபால்ஸ். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா A டிவைடட் பை ப்ராபபிலிட்டி வந்து யாருக்குன்னா நாட் B நாட் Fன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A எடுத்துக்க போகிறேன். Aல எடுத்துக்கிறேன். நாட் Bனா F நாட் இதுனா F. அப்போ ரெண்டுமே F இருக்கப்ப எனக்கு ட்ரூவில் இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் நான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 0.01001 தான் நான் எடுத்துக்கணும். ஸோ 0.001 வந்து நான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க நாட் B நாட் F. இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நாட் Bயா இருந்துச்சுன்னா 0.999, நாட் F இருந்துச்சுன்னா 0.998. அந்த வேல்யூவையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நான் மல்டிபிள் பண்ணேன்னா 0.00075 எனக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இவ்வளவுதான் நமக்கு பேசியன் பிலீஃப் நெட்வொர்க் அப்படின்றது. ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல ப்ராபபிலிட்டி ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படி இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் செட்டுக்குள்ள ரேண்டம் வேரியபிள்ஸை சூஸ் பண்ணி அது இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை ப்ராபபிலிட்டியில மென்ஷன் பண்ணி காட்டுவோம். இங்க என்ன ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இவ்வளவுதான் நமக்கு பேசியன் பிலீஃப் நெட்வொர்க்ன்றது. நமக்கு எதுவுமே தெரியாத இருக்க சிச்சுவேஷன்ல உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா வேற கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியலன்னா இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோல ஷேர் பண்ணுங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ்.